Hi friends, welcome back to my channel. கிரைண்டரில் கொஞ்சம் போட்டு பாருங்கள், இனிமேல் காசு கொடுத்து கடையில் வாங்கவே மாட்டீங்க. அது என்ன டிப்ஸ்ன்றத வீடியோவில் பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் சேனலில் வீடியோஸ் போஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இட்லி செய்கிறதுக்கு அரிசியும் உளுந்தையும் ஊற வச்சுக்கலாம். 4 கப் இட்லி அரிசிக்கு 1 கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கோங்க. உளுந்தை 1 மணி நேரம் ஊற வச்சா போதும். ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற வச்சுக்கோங்க. அதே போல் அரிசியில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சாலே போதும். இப்போ இதுக்கு ஒரே ஒரு வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். இந்த வெண்டைக்காயை நல்லா குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. டிப் அண்ட் பாட்டம் ரெண்டுத்தையும் கட் பண்ணிவிட்டு நடுவில் இருக்கிற பீசஸை மட்டும் நல்லா குட்டி குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஒரு 5லேருந்து 6 பீஸ் மட்டும் சேர்த்துக்கோங்க. உளுந்து அரைக்கும் போது சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. இதை நீங்கள் மிக்சிலையும் அரைக்கலாம், அப்படி இல்லைனா கிரைண்டர்லேயும் அரைக்கலாம். நான் இன்றைக்கி கிரைண்டரில் தான் மாவு அரைக்க போகிறேன். இது கூட கொஞ்சமாக ஐஸ் வாட்டர் சேர்த்துக்கலாம். எப்பயுமே உளுந்தும் அரிசியும் அரைக்கும் போது கொஞ்சமாக ஐஸ் வாட்டர் அப்படி இல்லைனா ஐஸ் க்யூப்ஸ் கூட நீங்கள் சேர்த்து அரைச்சிக்கலாம். அரைக்கும் போது கிரைண்டரோ இல்லைனா மிக்சியோ சூடாகாமல் இருக்கும். சூடாகாமல் இருந்தாலே நம்ம அரைக்கிற மாவு நல்லா உபரியாக வரும். மாவு நல்லா உபரியாக வந்தால் தான் நம்ம செய்கிற இட்லி தோசை எல்லாமே நல்லாயிருக்கும். ஒரு 20 நிமிஷத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்க்கும் போது கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ரொம்ப சேர்த்துறாதீங்க, அப்புறம் மாவு ரொம்ப தண்ணியாயிரும். இந்த மாதிரி நல்ல கட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. மாவில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சாதான் நல்ல பந்து போல் இருக்கும். இந்த மாதிரி கையில் எடுத்து பார்க்குறப்போ நல்ல உபரியாக நல்ல வெண்ணெய் போல் திரண்டு வரணும். இதுதான் சரியான பக்குவம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம வெண்டைக்காய் இதில் சேர்த்து அரைச்சோம் இல்லையா, அதோடைய தோல் பகுதி மட்டும் கொஞ்சம் லைட்டாக அங்கே இங்கன்னு தெரியும். அதனால் ஒரு பிரச்சனையும் கிடையாது. இதை செய்யும் போது நம்ம வெண்டைக்காய் சேர்த்துருக்கிற எந்த ஒரு டேஸ்ட்டுமே இதில் சுத்தமாக இருக்காது. சின்ன குழந்தைங்கள்லாம் வெண்டைக்காய் சாப்பிட மாட்டாங்க இல்லையா, ஸோ இந்த மாதிரி சேர்த்து செய்கிறதுனால இட்லியும் நல்லா சாஃப்டாக வரும். குழந்தைங்களுக்கும் அந்த சத்து கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நல்ல வெண்ணெய் போல் திரண்டு வருது. இந்த அளவுக்கு நல்ல மாவு நல்லா கட்டியாக நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. மாவு அரைக்கும் போது சரியான பக்குவத்தில் அரைச்சாலே நம்ம செய்கிற இட்லி நல்லா சாஃப்டாக வரும். பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அரைச்ச மாவு கரெக்டான பக்குவத்தில் அரைச்சிருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக எடுத்து தண்ணியில் போட்டு பார்த்தீங்கன்னா அந்த மாவு தண்ணியில் மிதக்கணும். ஸோ மிதந்துச்சு அப்படின்னா சரியான பக்குவத்தில் நீங்கள் உளுந்து அரைச்சி எடுத்துருக்கீங்கன்னு அர்த்தம். அதே போல் தண்ணியில் போட்டுட்டு எடுக்கும் போது அந்த மாவு தண்ணியில் கரையக்கூடாது, நமக்கு எடுக்கிறதுக்கு வரணும். ஸோ இதுதான் சரியான பக்குவம். இந்த மாதிரி பார்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக அரிசியை அரைச்சி எடுத்துக்கலாம். அரிசி அரைக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டே நம்ம உளுந்து அரைச்சி எடுத்தோம் இல்லையா, ஸோ அதனால் அந்த வலுவலுப்பு தன்மை கொஞ்சம் இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஐஸ் வாட்டர் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஒரு சுற்று விட்டுருங்க. அதுக்கப்புறமா அரிசியை போட்டு அரைக்க ஆரம்பிச்சிருங்க. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா கிரைண்டர் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடியே அரிசியை போட்டுட்டு ஆன் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரக் ஆகிற மாதிரி இருக்கும். அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, அரிசி அடியில் போய் அப்படியே சிக்கிக்கும். ஃபஸ்ட்டே கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறமா அரிசியை போட்டு நீங்கள் அரைச்சிங்க அப்படின்னா அந்த மாதிரி ஸ்ட்ரக் ஆகாது. அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஐஸ் வாட்டர் சேர்த்து இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது, கொரகொரப்பாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பக்குவத்தில் அரைச்சி எடுத்துக்கலாம். அரிசி உளுந்தெல்லாம் அரைச்சதுக்கப்புறமா கடைசியாக கிரைண்டரில் ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு மட்டும் தண்ணியை ஊற்றிட்டு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு சுத்த விட்டுருங்க. இந்த தண்ணியை அப்படியே மாவில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செய்கிறதுனால நமக்கு கிரைண்டர் வாஷ் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். மாவெல்லாம் ஒட்டி போய் அதில் நல்லா காஞ்சி போன மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அதனால் தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா நமக்கு சுத்தமாக மாவெல்லாம் நமக்கு வழிச்சு எடுத்த மாதிரி ஆகிடும். அதே மாதிரி கிரைண்டர் வாஷ் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த தண்ணி அதில் சேர்த்துட்டு நல்லா மாவு அடித்து நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. எப்பயுமே மாவு அரைச்சதுமே கைவிட்டு நல்லா கிளறி நல்லா அடித்து கிளறி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம செய்கிற இட்லி தோசை எல்லாமே நல்லா சாஃப்டாக நல்லா வரும். மாவும் பார்த்திங்கன்னா நல்லா பொங்கி வரும். நம்முடைய கை சூடுக்கு ஏற்ற மாதிரி தான் மாவு நல்லா பொங்கி வரும். ஸோ கைவிட்டு நல்லா அடித்து கிளறி எடுத்துக்கோங்க. வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அப்படியே மூடி போட்டு ஒரு 8 மணி நேரத்துக்கு அப்படியே வச்சிடலாம். அரிசியும் உளுந்தும் ஊற வைக்கும் போது 4 மணி நேரத்துக்கு ஊற வச்சா போதும். உளுந்து 1 மணி நேரம் ஊறுனா போதும். மாவு 8 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டால் தான் நல்லா பொங்கி வரும். இட்லிக்கு ஊற்றிக்கிற மாதிரி சூப்பராக ஒரு சைட் டிஷ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா. மண்சட்டி கடாயில் 3 குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடானதும் கடுகு, உளுந்து, சீரகம், சோம்பு, வெந்தயம் சேர்த்துக்கோங்க. கூடவே தாளிப்பு வடகம் சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தாளிப்பு வடகம் சேர்க்குறப்போ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கினதும் 3 தக்காளியை நல்லா பேஸ்ட்டு போல் அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே வேக விட்டுருங்க. தக்காளி நல்லா வெந்து வரணும். இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்றா போல் சேர்த்து மசாலா வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளியை அரைச்சிட்டு சேர்த்திங்க அப்படின்னா குழம்புக்கு ஒரு நல்ல திக்கான கன்சிஸ்டன்சி கிடைக்கும். மூடி போட்டு மசாலா எல்லாமே நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வெயிட் பண்ணுங்கள். இப்போ இதை நல்லா வதக்கிட்டு இது கூடவே ஒரு லெமன் சைஸில் புளி கரைசலை சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு கொஞ்சமாக வாட்டரையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள்.
கடைசியாக இது கூட ஒரு தக்காளி பழத்தை நல்லா பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு மூடி போட்டு வேக விடுங்க. இந்த மாதிரி தக்காளியை கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணிட்டு சேர்க்குறப்போ குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட மீன் துண்டுகளை சேர்த்துக்கலாம். எப்பயுமே ஒரு மீன் சேர்க்கறத விட 2-3 மீனை கலந்துட்டு இந்த மாதிரி குழம்பு செஞ்சோம் அப்படின்னா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் மீன் குழம்புலாம் செய்யும் போது தலைப்பகுதியும் வால் பகுதியும் சேர்த்துட்டு நீங்கள் குழம்பு வச்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி சங்கரா மீனும் மத்தி மீனும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷத்துக்கு ஃபுல் சிம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. ரொம்ப அதிகமான ஃப்ளேமில் வச்சிட்டோம் அப்படின்னா மீன் துண்டுகள் உடஞ்சி போயிடும். ஒரு 10 நிமிஷத்துக்கு மட்டும் கொதிக்க விட்டால் போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நறுக்கின கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு அப்படியே மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து சர்வ் பண்ணிக்கோங்க. மண்சட்டி யூஸ் பண்ணி மீன் குழம்புலாம் செஞ்சு அன்னைக்கு சாப்பிட்றத விட அடுத்த நாள் சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுலேயும் இட்லி தோசைக்கு ஊற்றிக்கும் போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதே மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 8 மணி நேரம் கழித்து மாவு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு வந்தால் தான் நமக்கு இட்லி நல்லா சாஃப்டாக வரும். ஸோ நல்லா மெத்து மெத்துன்னு இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா பொங்கி வரணும். ஒரு கரண்டியை வச்சு லைட்டாக கிளறி விடுங்க. ரொம்ப போட்டு கிளறணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஒரு சில பேர் முன்னாடியே மாவில் உப்பு சேர்த்துருவாங்க. நம்ம அப்படியும் கூட சேர்த்துக்கலாம், இல்லைனா தேவைப்படும் போது கூட சேர்த்துக்கலாம். இட்லி மாவு யூஸ் பண்ணி பணியாரம்லாம் கூட செய்யலாம். ஸோ ஸ்வீட் பணியாரம்லாம் செய்கிறோம் அப்படின்னா முன்னாடியே உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்மளால் செய்ய முடியாது இல்லையா? ஸோ தேவையான அளவுக்கு மட்டும் மாவு எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக மாவு எடுத்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மாவு ரொம்ப கட்டியாக இருந்தாலும் இட்லி சரியாக வராது. கல் மாதிரி இருக்கா மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப சாஃப்டாக வரணும் அப்படின்னா சரியான பக்குவத்தில் கரைச்சி எடுத்துக்கோங்க. அதே போல் இட்லி ஊற்றும் போது பிளேட்டில் துணி போட்டுட்டு இட்லி ஊற்றுனீங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக நல்ல புசு புசுன்னு வரும். அதே போல் இட்லி எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சு வரும்போது பிளேட்டை உள்ளே வைங்க. கொதிக்கிறதுக்கு முன்னாடியே வச்சா கூட சில நேரங்களில் இட்லி சரியாக வராது, சரியாக உப்பி வராது. ஸோ அதனால் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் வைக்கலாம். அதே போல் இட்லியை வைக்கும் போது ஃபுல் சிம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வைங்க. இட்லியை வேக வைக்கும் போது சரியாக 20 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. அதுக்கு கம்மியான நேரத்தில் வேக வச்சிங்கன்னா மாவு போல் இருக்கும். அதிகமாக வச்சிட்டாலும் இட்லி ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ சரியாக 20 நிமிஷம் வச்சுக்கோங்க. தண்ணியை தொட்டு பார்க்கும்போது கையில் ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னா இட்லி சரியாக வெந்திருக்குன்னு அர்த்தம். பிளேட்டில் இருந்து இட்லியை உடனே எடுத்துடாமல் லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. இந்த துணியோடு எடுத்து லைட்டாக உதிர்த்து விட்டாலே போதும். அப்படியே நல்லா இட்லி உதிர்ந்துடும். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்க வேண்டாம். துணியில் ஒட்டாமல் வரும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். துணியில் கொஞ்சம் கூட இட்லி ஒட்டவே இல்லை. ரொம்ப ஈஸியாக எடுத்துட்டோம் பாருங்கள். அதே போல் இட்லிக்கு மாவு ஊற்றும் போது துணியை லைட்டாக நனைச்சிட்டு அதுக்கப்புறமா மாவு ஊற்றுங்க. இட்லியை நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நல்ல மெத்துன்னு நல்ல பூ போல் இருக்கும். அதே சமயத்தில் நல்ல வெள்ளையாக இருக்கும். நம்ம வெண்டைக்காய் சேர்த்துருக்கிற அந்த அடையாளமே சுத்தமாக இருக்காது. வெண்டைக்காய் சேர்த்ததுனால அந்த பிசுபிசுப்பு தன்மையோ இல்லை கலர் மாற்றமோ சுத்தமாக இருக்காது. நல்ல சாஃப்டாக நல்ல மெத்துன்னு நல்ல பஞ்சு போல் வரும். அதே போல் முக்கியமான விஷயம் என்னென்னா உளுந்து அரைக்கும் போது நீங்கள் வெண்டைக்காயை சேர்த்துக்கோங்க. ஏன்னா உளுந்துலேயும் ஒரு பிசுபிசுப்பு தன்மை இருக்கும், வெண்டைக்காயிலையும் ஒரு வழுவழுப்பு தன்மை இருக்கும். ஸோ சேர்த்து அரைக்கும் போது சுத்தமாக நமக்கு தெரியாது. அரிசியில் அரைச்சிங்க அப்படின்னா ஒரு விதமான அந்த வழுவழுப்பு தன்மை நமக்கு தெரியும். ஸோ அது தெரியாமல் இருக்கிறதுக்காக உளுந்தோடு சேர்த்து அரைச்சிக்கோங்க. ஒரே ஒரு வெண்டைக்காயை யூஸ் பண்ணி ஒரு முறை மாவு அரைச்சி பாருங்கள். இட்லி எந்த அளவுக்கு சாஃப்டாக நல்லா மெத்துன்னு வருதுன்னு. நீங்கள் செஞ்ச இட்லி இது வரைக்கும் சாஃப்டாக வரலன்னா கவலையை விடுங்க. இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல பஞ்சு போல் நல்ல மெத்துன்னு இருக்கும். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ட்ரை பண்ணிட்டு ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். கீப் வாட்சிங்.